ஓகே, இதாங்க அந்த ஃபைவ் ஃபால்ஸு. சும்மா சாக்கடையில் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருக்குது. ஒரு ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேர் பார்த்தோன்னே தான் எங்களுக்கு உசிரே வந்தது. எங்களை மாதிரியே வந்து குற்றாலத்துக்கு அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம், என்னோ ஒன்று ஊற்றுது தண்ணி. எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றாலம் வந்தாச்சு, ஃபால்ஸை பார்த்தாச்சு. டே குரங்குட பார்த்து ஃபால்ஸை பார்த்தாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கடைகளும் இருக்குது நிறையா. இங்கே நீங்கள் எதனா வாங்கணும்னா வாங்கிக்கலாம். வேறு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் சின்ன வயசில் வந்தது ஃபைவ் ஃபால்ஸ்லாம். அப்பயும் தண்ணி கிடையாது, இப்பயும் தண்ணி கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி ஜூனுக்கு மேலே தான் வரணும் போல் இருக்கு இனிமேலாம். சப்ஸ்கிரைபரோ ஃப்ரெண்ட்ஸு யாராவது வரணும்னா குற்றாலத்துக்குலாம் வந்து ஜூனுக்கு மேலே வந்துக்கோங்க. நல்ல கிளைமேட் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு ரிசார்ட்டுக்கு. நல்ல ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு ப்ரொமோஷனும் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அதே வந்து ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குது. உடம்பு நனையிறதுக்கே லேட் ஆகிடும் போல் இருக்குது குளிக்கிறதுக்கு. அதான் சரி பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போவோம். குடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் கடைக்கு வந்தோம். இங்கே ஃப்ரூட்ஸ் கடைக்கு. அண்ணன் ஜூஸ்லாம் இருக்குது, மேங்கோ ஜூஸ் இருக்குது, நல்லா இருக்கும்னாரு. போட்டு கொடுத்துருக்காரு. டேஸ்ட் பண்ணோம் எப்படி இதுன்ட்டு. நல்லா திக்காக இருக்குது. திக்கா நல்லா இருக்கு. ஸ்வீட்டாக இருக்குது. நல்ல திக்கு. ஐஸும் அதிகமாக போடல. நல்லா இருக்குது. நல்லா புளிப்பாக ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நாங்கள் பைக் வாங்கிட்டு வந்தோன்ட்டு. இவர் தான். நானும் இவரும் ஒர்க் பண்ணோம். பேர் அபு. இவர் வந்து அபுவோடைய ஃப்ரெண்டு. இவங்க வந்து செங்கோட்டையில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு இப்போ வந்திருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டோம். பார்டர் கடையில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லாம் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தது ட்ரெயின் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் மீதி எல்லாம் பார்ப்போம். சரி, இவங்களும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான், 2 பேரையும் காமிக்கணுன்றதுக்காக தான் வந்து ஜஸ்ட்டு பார்த்தா. அதுக்கே வரமாட்டேன்னாரு. சரி, அதனால் காமிச்சாச்சு. இவர் ஊரும் தென்காசி தான். இப்போ லீவுக்கு வந்திருக்காரு. அதனால் இப்போ இவரையும் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.